இந்த நாட்டுக்கு பிரதமர்னு சொல்லிக்கிறதுக்கே வந்து எந்த விதமான அருகதையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை வந்து சந்திக்காம பாஜகவின் வளர்ச்சி கூட்டத்திற்கு பின்வழியாக போயிருக்கிறாரு. அவரை சந்திக்க மறுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், அப்புறம் வந்து பீனல் கோட் ஆக்ட், ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டங்களும் வந்து மாத்துறாங்க. 3மே வந்து பழைய சட்டங்கள். அந்த 3 சட்டங்களையும் மாத்துறதுக்கான மசோதாவை தாக்கல் செஞ்சு ரெடியா விவாதத்துக்கு இருக்கு. இவர்கள் வந்து எல்லாவற்றையுமே திட்டமிட்டு ஒரு எதேச்சதிகார ஒரு அரசு நோக்கி நகர்வதற்கான வேலைப்பாடுகளை இவர்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தடையா இருக்கு அவங்களை எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் வாய்ஸை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தீட்டி செலவு பண்ணி 85% ஃபண்ட் நம்ம கொடுத்தா 15% ஃபண்ட் அவங்க கொடுத்துட்டு அதை வந்து அவர்களுடைய திட்டம் என்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஒன்றிய அரசு. இது தொடர் என்னென்ன டவர் எல்லாம் விற்க போறாங்களாம். பிஎஸ்என்எல் டவர் எல்லாம் அதுல வர்ற 1000 கோடிகளை வந்து நாங்க செலவு வச்சு போறோங்கிறாங்க. இப்படி வந்து கண்ணா பின்னாடி வித்தே வந்து தொழிலா இருந்துகிட்டு அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னு தெரியல. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறாங்க? இததான் வித்துக்கிட்டே இருக்கீங்களா, அப்புறம் கடன் எதுக்கு வாங்குறீங்க? என்ன நீங்க அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து தோழர் சாரதா தேவி அவர்கள். தோழர், நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய 50வது நினைவு நாள். அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம், பெண்கள் கையில் உள்ள கரண்டியை பிடுங்கி புத்தகத்தை கொடுங்கள், சூத்திர இழிவு என்ற பட்டத்தோடு என் மக்களை விட்டு செல்கிறேனே என்று இறுதி நிகழ்வில் பேசிய ஐயா பெரியார் அவர்களுடைய 50வது நினைவு நாளை நம்ம நினைவு கூர்ந்து நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ நீங்க வந்துட்டு இந்த நடக்கிற நிகழ்வுகள்லாம் கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மல்யுத்த கூட்டமைப்போட தேர்தல் வந்து நேற்றுதான் அறிவிச்சாங்க. நேற்று அறிவிச்சு இன்னைக்கே கலைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற விளையாட்டு வீராங்கனைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு அவங்களுடைய பத்மபூஷன் விருதெல்லாம் கூட திருப்பி கொடுத்துறா அப்படின்ட்டு மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு. எதனால இந்த எதிர்ப்புக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் என்னன்னு உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையில இருந்து கொஞ்சம் சொல்லுங்க தோழர். ஆமா தோழர். அதாவது இப்பதான் ஒரு ஏதோ ஒண்ணு எழுதணும் நாங்க. ஆக்சுவலா புறமுதுகிட்டு ஓடும் மோடியும் அமித்ஷாவும்னு சொல்லி நேற்றுக்கு கருஞ்சட்டை தமிழர்ல ஒரு கட்டுரை எழுதிருந்தோம். இந்த விஷயம்தான் ஆக்சுவலா வந்து சாக்ஷி மாலிக் மல்யுத்த வீராங்கனை. அவங்க வந்து இந்தியாவுக்கு தங்க வாங்கி கொடுத்தவங்க. அவங்களை வந்து இந்த நாடு வந்து எப்படி நடத்துது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த வீராங்கனையை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அவங்க வந்து பிரிஜ்பூஷன் சிங் அப்படிங்கிற அந்த மல்யுத்த கட்டமைப்பு சம்மேளனத்துடைய தலைவரா இருந்தவரால அவங்களுக்கு நிறைய பாலியல் தொல்லைகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டை குறித்து யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆட்சியாளர்கள் அதை குறித்து வந்து ஒரு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே அதுக்கு கொடுக்கவே இல்லை. அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு, அவங்களுடைய போராட்டங்களுக்கு. அவங்களை தொடர்ந்து அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே விளையாட்டு வீரர்கள் தான். அவர்கள் அத்தனை பேருமா வந்து இதுல வந்து டெல்லியில அவ்வளவு போராட்டங்கள் செய்தார்கள். தர்ணா உட்கார்ந்தாங்க. பல நாட்கள் மாத கணக்குல வந்து அவங்க உட்கார்ந்தும் கூட 2 மாதங்களுக்கு மேல இருந்தாங்க. ஆமா, 2 மாசங்களுக்கு மேல அவங்க உட்கார்ந்தும் இந்த அரசோ இங்க இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சரோ அல்லது ஒரு உள்துறை அமைச்சர் யாருமே வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை. இவங்க எப்படி விவசாயிகள் போராட்டத்தை வந்து கண்டுக்காம ஒரு வருஷத்துக்கு மேல வந்து ஒரு 700 பேர் இறந்து போகும்போது கூட அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தார்களோ, அது போலதான் வந்து இங்கேயும் வந்து எந்த விஷயத்தை மணிப்பூர் கலவரத்தை எப்படி இவர்கள் கையாண்டார்களோ அதே மாதிரிதான் வந்து இந்த சாக்ஷி மாலிக்குடைய விஷயத்தையும் அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படிங்கிறதுதான் வந்து நம்ம வந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறதே கிடையாது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதே கிடையாது. இவங்க புறமுதுகிட்டு ஓடுவதே இவர்களுக்கு வந்து வாடிக்கையாய் போயிடுச்சு அப்படிங்கறதான் நம்ம வந்து அதுல எழுதியிருந்தோம். அந்த மாதிரிதான் இப்ப இந்த சாக்ஷி மாலிக் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வந்து அந்த சம்மேளனத்துக்கு ஒரு தேர்தல் நடத்திருக்காங்க. தேர்தல் நடத்தி மறுபடியும் அந்த பிரிஜ்பூஷன் சிங்குடைய
நெருங்கிய உதவியாளர் நண்பரான சஞ்சய் சிங்கையே மறுபடியும் வந்து அந்த சம்மேளனத்துடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வந்து சாக்ஷி மாலிக் தன்னுடைய பதக்கத்தையே வந்து திரும்ப கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து வச்சுக்க போறதில்லன்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டாங்க. அந்த புனியா அப்படிங்கிற அவங்களுடைய நண்பர் இப்ப அவருமே வந்து அவருடைய பதக்கத்தை வந்து திரும்ப கொடுத்துருவது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருடைய அலுவலகம் வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அவர்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது கூட அவர்கிட்ட வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பதற்கான ஒரு பிரதமர் இந்த நாட்டுல இல்ல. இந்த நாட்டுக்கு பிரதமர்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வந்து எந்த விதமான அருகதையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை வந்து சந்திக்காம பாஜகவின் வளர்ச்சி கூட்டத்திற்கு பின் வழியாக போயிருக்கிறாரு அவரை சந்திக்க மறுத்து. அப்படி வந்து இவ்வளவு காணாம ஆமா அப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வை வந்து பிரதமர் அவர்கள் ஒரு பயந்து ஓடும் பிரதமரா தானே இருக்காரு. மணிப்பூர் பிரச்சனையில கூட அவரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அவர் பயந்து ஓடிட்டுல இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிக்க மாட்டேங்கிறாரு, நின்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. மணிப்பூர் விஷயத்த பேசுறதுக்கே அவர் வந்து பாராளுமன்றத்துக்கே வரவே இல்லை அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இது மாதிரிதான் வந்து அவர்களுடைய தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளுமே இப்படிதான் இருக்கு இந்த நாட்டுல. அதுதான் நான் கூட ஒரு இது எல்லா திறனாளர்களுமே இந்த நாட்டை விட்டு போயிட்டா கூட வேற ஏதாவது நாடு அவர்களை வந்து அனுசரித்து கொண்டு அவர்களை வந்து ஆதரவு கொடுத்து இன்றைக்கு வந்து பல விளையாட்டுகளை நடக்கிற மாதிரி அவங்களெல்லாம் வந்து நல்ல திறனாளர்களை மற்ற நாடுகள் வந்து எடுத்து அவங்களை கொண்டாடுவாங்க போல இருக்கு. இவர்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் ரொம்ப வருத்தமாக நான் வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இது வந்து சாக்ஷி மாலிக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது இல்ல. மணிப்பூர் விஷயமோ விவசாய போராட்டமோ அப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தொடர்ச்சியா நம்ம வந்து இதுலயும் பார்த்தோம் இல்லைங்களா உங்க பாராளுமன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3ஆம் தேதியில இருந்து வந்து என்ன கூத்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல இப்ப இந்த குளிர்கால கூட்டத்தோட தொடங்கி ஒரு 9 நாள் என்னமோ சரியா போச்சு போல. அந்த 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம 24ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 13ஆம் தேதி 2 பேர் வந்து 2 இளைஞர்கள் வந்து பார்வையாளர் மாடத்துல இருந்து தபக்குன்னு குதிச்சு ஒரு புகைய வந்து விடுறாங்க. ஒரு வண்ண புகைய வந்து வெடிச்சு விடுறாங்க. அது வந்து ஒரே பரபரப்பா எப்படி வந்து ஒரு நாடாளுமன்றத்தை இவர்கள் வந்து ஜனநாயகத்தின் கோயில் என்கிறார்கள். உலகத்துல பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த நாட்டுல அந்த கோயில்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்துக்கே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்காம இருக்க முடியுங்களா? அது வந்து கனிமொழி அவர்கள் கேட்ட மாதிரி அது ஏதாவது ஒரு விஷ புகையாகவோ வேற ஏதாவது இருந்திருந்தா அன்றைக்கு இப்ப எம்பிக்களுடைய நிலைமை என்ன? இவ்வளவு அஜாக்கிரதையாக ஒரு வந்து பார்வையாளர்களை வந்து அவர்கள் உள்ள விட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவை வந்து ஒத்தி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து கேள்வி எழுப்பதற்கு வந்து எம்பிக்கள் வந்து சத்தம் போடுறாங்க. ஆனா இவர்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதேதான் வந்து நடந்திருக்கு. அவர்கள் யாருமே பதில் சொல்லவே இல்லை. உள்துறை அமைச்சர் வந்து பொறுப்பேற்கவில்லை. பிரதமர் பதில் சொல்லல. இதை தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. ராகுல் சொல்றாரு இங்க வந்து நாடாளுமன்றத்திலேயே வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாரு, வேலை இல்லைங்கிறாரு. 10 பேர் இருக்க வேண்டிய பாதுகாப்பு இடத்துல கம்மியா இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எண்ணிக்கையில் வந்து பாதுகாவலர்கள் இல்லை, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த இடத்திலேயே இவ்வளவு வந்து சிக்கலாக வந்து இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் அமளியில வந்து பிளக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. போனா அதே நாள்ல வந்து 25 பேர் என்னமோ வந்து முதல் நாளே வந்து இது பண்ணிட்டாங்க, இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க. ராஜ்யசபா லோக்சபால வந்து சில எம்பிக்களையும் வந்து உடனே வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் வந்து கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் வந்து கேள்வி கேட்டா மறுபடியும் அதுக்கும் அடுத்த நாளும் மறுபடியும் வந்து என்ன பண்றாங்கன்னா அகைன் 45 பேரு அங்க ஒரு 12 பேருன்னு சொல்லிட்டு திருப்பி 3ஆவது நாளும் 4 நாட்கள் தொடர்ச்சியாக இவர்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 97 லோக்சபா எம்பிக்களையும் அங்கே வந்து ஒரு 45 பேர் கிட்டத்தட்ட 143 பேர் வந்து இதுல என்ன ஒரு வேடிக்கை என்ன சொல்ற அந்த நேரத்துல அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள இல்லாத எம்பி பேரையும் சேர்த்து நீக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சேலம் பாராளுமன்ற எம்பி பார்த்திபன் இருக்காரு இல்லைங்களா, அவர் அப்ப இல்ல, அவரு பேரையும் சேர்த்து அப்ப ஆக மொத்தத்துல இவங்க எதிர்கட்சினாவே நீக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க.
இல்ல இது நம்ம சாதாரணமா இத பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குனப்பவே மஹுவா மொய்த்ராவ சும்மா ஒண்ணுமே இல்லாத ஒரு புகார் அப்படின்னு சொல்லி இவர்களாவே கிரியேட் பண்ணி எல்லா எம்பிக்களுமே அப்படிதான் தங்களுடைய கேள்விகளை வேற வேற தளங்கள்ல இருந்து எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. எடுத்துதான் அதை அவங்களோட சிஸ்டத்துல இருந்து வேற யாராவது ஒர்க் பண்ணி தான் அதை கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்ல பாஸ்வேர்ட் கொடுத்து ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு எம்பியே தானே செஞ்சிட முடியாது இல்லையா? அவர்களுக்கு உதவியாளர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாருமே செய்வாங்க. அப்போ மஹுவா மொய்த்ராவும் அப்படித்தான் அந்த கேள்விகளை வாங்கியிருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதானி பற்றியான. சோ அதானி பத்தி பேசினாலேதான் இவங்களுக்கு ஒரு கதை. அதானி பற்றி பேசிய ராகுலை இவர்கள் இடைநீக்கம் செஞ்சாங்க. அவர் கோர்ட்டுக்கு போய் உள்ள வந்துட்டாரு. இப்ப மஹுவா மொய்த்ராவையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உடனடியா ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணம் சொல்லி அவரை தகுதி நீக்கம் டிஸ்குவாலிஃபையே பண்ணிட்டாங்க. தகுதி நீக்கமே செஞ்சுட்டாங்க மஹுவா மொய்த்ராவை. அந்த மாதிரி அது ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நடந்தது. இந்த 13 இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடிதான் மஹுவா மொய்த்ராவை. இப்ப இந்த இஷ்யூ நடக்குது. இங்க பாருங்க 2 இளைஞர்கள் உள்ள புகை போடுறாங்க. 2 பேரு அதே எல்லோ கலர் மஞ்சள் வண்ண புகையை வீசி வெளியே கோஷம் எழுப்பியிருக்காங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியே நின்று கோஷம் எழுப்பியிருக்காங்க. இது எப்படி கனெக்ட் இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. அப்ப இவர்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது. அந்த 2 இளைஞர்களும் எம்பியோடைய சீட்ல தான் வந்திருக்காங்க. அனுமதி சீட்ல தான். அதுவும் பாஜக ஆமா. பாஜக மைசூர் எம்பியோடைய அனுமதியோட அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னா இவர்களுக்கு தொடர்பு இல்லை என்று எப்படி சொல்வது? அதனால இவர்கள் சத்தம் போட்டாக்கா தொடர்ச்சியாக 97 பேர் 46 பேர் ராஜ்யசபை எம்பி 97 பேர் மக்களவை எம்பிக்களை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அதுல கம்யூனிஸ்ட் தோழர்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்டது என்னன்னாக்க உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு தான் கேட்டாங்க. இவங்க பதில் சொல்லிட்டா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கும். ஆனா பதில் சொல்ல பயந்துகிட்டு எம்பிக்களை நீங்க இடைநீக்கம் செய்யறாங்க. பதில் சொல்ல பயந்துட்டு இல்ல. இது ஏதோ திட்டமிட்டத மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா மஹுவா மொய்த்ராவை வாயடிக்கிட்டாங்க. அவங்க குரல் உயராம பாத்துக்கிட்டாங்க. இப்ப 97 பேரு இங்க 143 பேரை இவர்கள் என்ன இதுல பெரிய எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வாய் பேசாத எதிர்கட்சி எம்பிகள் கொஞ்சம் பேர் மட்டும் வச்சிருக்காங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இப்ப 2 சரின்னு சொல்றீங்களா? ஆமா 2 மசோதாக்கள் மிக மிக முக்கியமான மசோதாக்கள் வர இருந்திருக்கு தோழர். அதாவது என்ன 2 முக்கியமான மசோதாக்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய குற்றவியல் சட்டங்கள், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், அப்புறம் பீனல் கோட் ஆக்ட், ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களும் மாத்துறாங்க. 3மே பழைய சட்டங்கள். அந்த 3 சட்டங்களையும் மாத்துறாங்க. மாத்துறதுக்கான மசோதாவை தாக்கல் செஞ்சு ரெடியா விவாதத்துக்கு இருக்கு. இந்த குளிர்கால தொடர்ல விவாதங்கள் எழுப்புறதுக்கு இருக்காங்க. அதுல நிறைய மனித உரிமை மீறல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரொம்ப சர்ச்சையா இருக்கக்கூடிய சட்டங்கள் மசோதா. அந்த மசோதா நிறைய பேர் அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இது இப்போ தொடர்ச்சியாக 143 பேரை வெளியே அனுப்பிட்டு இவர்கள் விவாதமே இல்லாமல் அதை நிறைவேற்றிக் கொள்வதுங்கிறது எவ்வளவு ஆபத்தானதா இருக்கும் பாருங்க. அப்ப இது திட்டமிட்டு செய்த போலதானே இருக்கு. ஏதோ இவர்களே ஆள் செட் பண்ணி இவங்களே புகையை வச்சு இதை காரணமாக்கி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. அதை காரணமா வச்சு நீக்கிடலாம். ஏற்கனவே பேசுறவங்க எல்லாரையுமே நீக்கிட்டாக்க நாம நாமளே இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக கூட இதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்படி ஒரு செய்தி. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு. முக்கியமா இந்த ஏலம் விடுறது இருக்கு இல்லைங்களா? இப்ப ஏலம் ப்ராசஸே இல்லாம ஒருத்தருக்கு ஆமா ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அது யாருமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டோ ஏலமோ ஒரு பொதுவான ஒரு வாய்ப்பே இல்லாம சில பேருக்கு கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த மசோதாவும் நிலுவையில் இருந்திருக்கு. அந்த மசோதாவும் இப்ப நிறைவேறாங்க. இப்ப இந்த 2 மசோதாக்களும் நிறைவேறுவதற்காகத்தான் ஆமா எதிர்கட்சிகளே எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே எதேச்சதிகார போக்காதானே இருக்கு. இது எல்லாமே பாசிசத்தை நோக்கி எதேச்சதிகாரத்தை நோக்கி இவர்கள் பயணப்படுகின்ற ஒரு பாதையாதான் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஏதோ ஒரு தனித்தனி இன்சிடென்ட் ஆகவோ ஏதோ தனித்தனி நிகழ்வுகளாகவோ எதிர்கட்சிகள் சும்மா அவங்க குரல் கொடுக்கறதுக்கு பயந்து போய் பிரதமர் போனாரு அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாம் ஏதோ திட்டமிட்டு இவர்கள் செய்வதை போலதான் இருக்கு. இவங்க இவங்களுடைய குணம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மணிப்பூருக்கு அப்படிதான் செய்தாங்க இப்படி செய்தாங்கன்னு இல்ல. இவர்கள் எல்லாவற்றையுமே திட்டமிட்டு ஒரு எதேச்சதிகார ஒரு அரசு நோக்கி நகர்வதற்கான
வேலைப்பாடுகளை இவர்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொன்றாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தடையா இருக்க அவங்களை எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் வாய்ஸ வந்து இது பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த நிகழ்வுகள் பார்க்கிறதுக்கே. நம்ம வந்து கேட்கறதுக்கு நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல தான் இருக்கிறோமா, நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்ப இருக்கவே வந்து எல்லா ஊடகத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. NDTV போயிடுச்சு. எல்லா ஊடகங்களுமே வந்து மோடி புகழ் பாடினா மட்டும்தான் ஊடகமா வந்து செயல்பட முடியும். இல்லைன்னா செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கு. பிரிண்ட் மீடியா அப்படி இருக்கு. யூடியூப்ஸ் அந்த மீடியாக்களும் இப்படி ஆயிடுச்சு. இப்ப யாருதான் பேசுறது இவங்க கிட்ட? யாருதான் இவர்களை வந்து இது பண்றது? மக்கள் வந்து ஒரு டிவி திறந்த எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் மோடி படம், மோடி தான் தண்ணி கொடுத்தாரு, மோடி தான் பெருக்குனாரு. அரசு நம்ம 1000 விளக்கு எம்எல்ஏ எழிலன் அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு முறை. அதாவது திட்டம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தீட்டி செலவு பண்ணி 85% ஃபண்ட் நம்ம கொடுத்தா 15% ஃபண்ட் அவங்க கொடுத்துட்டு அதை வந்து அவர்களுடைய திட்டம் என்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ரொம்ப மானக்கேடா இருக்கு உண்மையிலேயே. ரயில் எல்லாம் இவங்க விட்ட மாதிரி எல்லாமே இவர்கள் செய்த மாதிரி ஒரு பாவலா கடன்கள் இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த சிறு தொழில் கடன் இவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இந்த கடன் கொடுத்துட்டு இவங்க வாங்காம இருக்க போறாங்களா? அல்லது வந்து அதை எவ்வளவு நெருக்கடியில கொண்டு போய் விட போகுது. ஏற்கனவே வந்து உலக வங்கி வந்து எச்சரிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஜிடிபில 100% வந்து நம்ம கடன் சுமை வந்து ஏறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நாட்டு ஜிடிபில இவ்வளவுதான் கடன் வாங்க முடியும். ஒரு 40% கடன் வாங்கலாங்க. இவங்க வந்து 100 லட்சம் கோடி வந்து ஏத்திட்டாங்க. எவ்வளவா இருந்தது? 50 இருந்தது. இவங்க வந்து ஒரு 100 சேர்த்துக்கிட்டாங்க. 100 லட்சம் கோடியை ஏத்தி 150 கிட்டக்க இப்ப வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, உலக வங்கி எச்சரிச்சுட்டாங்க. வந்து உங்களோட கடன் சுமை இது எந்த மாதிரி விளைவுகளை வேணா கொண்டு போகலாம். உலக வங்கியில வந்துட்டு நீங்க கடன் சுமையை அதிகரிக்கும் போது நாளைக்கு உங்களோட தலையை அடமானம் வைக்கிற மாதிரி தானே இது. இப்ப இருக்கிறதுலயே நீங்க இந்த கடன் இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு நிறுவனங்களும் தொடங்கப்படவில்லை. புதுசா எந்த ஒரு நிறுவனமும் உருவாக்கல. எல்லாம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கடன் எல்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியல. இல்ல தோழர், என்னென்ன டவர் எல்லாம் விற்க போறாங்களாம். பிஎஸ்என்எல் டவர் எல்லாம் வித்து அதுல வர்ற 1000 கோடிகளை வந்து நாங்க செலவு வச்சு போறோங்கிறாங்க. இப்படி வந்து கண்ணா பின்னான்னு வித்தே வந்து தொழிலா இருந்துகிட்டு அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னு தெரியல. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறாங்க? இததான் வித்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் கடன் எதுக்கு வாங்குறீங்க? என்ன நீங்க அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க செஞ்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்படி வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பேராபத்தாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே நம்ம எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கவலையா தான் நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன் தோழர். அதுதான் என்னுடைய கருத்து. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்ல. ஆனா நாடு வந்து அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, கடன் சுமை ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்தா அது யார் தலையில கடைசியில் விடியும்? யார் வந்து இதற்கெல்லாம் பொறுப்பெடுத்துப்பாங்க? நீங்க இலங்கை நம்ம பார்த்தோம்ல. இலங்கை பக்கத்து நாடு இலங்கை எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் வந்து மக்கள் வந்து எந்த உணவு பஞ்சம் எல்லாமே ஏற்பட்டு ஒரு வன்முறை நோக்கி போன அந்த மக்கள் கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம் தானே. அவங்க கிட்டத்தட்ட மூழ்கி போயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தானே வந்து நீங்க ஆக்கிரமிப்பாளர்களையும் வந்து வளர்த்து விடுவீங்க. ஒரு தீவிரவாதத்தை வளர்த்து விடுவீங்க. எல்லாமே செய்வீங்க. அப்ப இப்படி ஒரு சூழல்ல கொண்டு போய் நாட்டை தள்ளுறது வந்து எப்படி சரியா இருக்கும்? அதை யார் கேள்வி கேட்பது? இப்படி வந்து நீங்க பாசிசத்தையும் எதேச்சதிகாரத்தையும் நோக்கி உங்களுடைய அரசை முடுக்கி விட்டு கொண்டிருந்தால் இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுதான். அப்ப நாம எல்லாமே வந்து சும்மா இருக்க முடியாது. இதை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும். இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வேலைகள் செய்யணுங்கிற ஒரு பொறுப்பை தான் நமக்கு தொடர்ச்சியா இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சொல்லுது. சரி சரி சரிங்க. மகிழ்ச்சி தோழர். இன்னைக்கு நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி.